புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்தை கட்டிய வீரமாமுனிவர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கோணாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள தேவாலயம்தான் புனித பெரியநாயகி அன்னை ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டியவர் யார் தெரியுமா? அவர்தான் வீரமாமுனிவர். இத்தாலி நாட்டில் பிறந்த கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற பெயரை உடைய பின்னாளில் வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்டவர். இவர் கோணாங்குப்பம் வந்தபோது அவர் கொண்டு வந்த மாதா சிலை ஒன்று திருடு போக, அந்த மாதா சிலையை தனக்கு வாரிசு இல்லாத முகாசப்பர் ஒரு ஜமீன் கண்டெடுத்து வழிபட அவருக்கு வாரிசு கிடைக்க மாதாவின் புகழ் ஓங்குகிறது. அப்போது அங்கு வந்த வீரமாமுனிவர் தன்னிடம் இருந்த மாதா சிலை கிடைத்ததை கண்டு மகிழ, மாதாவை மக்கள் பலர் வழிபட அந்த இடத்தில் மாதாவிற்கு கோவில் கட்டுகிறார். அந்த கோவில்தான் புனித பெரியநாயகி அன்னை ஆலயம். வீரமாமுனிவர் வெளிநாட்டவர் என்றாலும் தமிழை முறைப்படி பயின்று தேன் சொட்டும் காவியமாம் தேம்பாவணி என்ற காவியத்தை கோணாங்குப்பம் பெரியநாயகி அன்னை ஆலயத்தில்தான் இயற்றினார். மேலும் தமிழ் நூல்களான திருக்குறள், தேவாரம் போன்ற நூல்களை ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்து சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், கொடுந்தமிழ் இலக்கணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார். ஒரு வெளிநாட்டவர் தமிழை நேசித்து ரசித்து ருசித்து பல நூல்களை தமிழுக்கு வழங்கி பெருமை சேர்த்து அருள் தரும் புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்தையும் தந்தருளிய அவரின் புகழை நாமும் ஓங்க செய்வோம்.